ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை 26ஆம் தேதி சிடிஎஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து பதிவிட்டிருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சம்மந்தமாக டிபார்ட்மெண்ட் வைஸ் நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் நம்ம வந்து பதிவிட்டிருந்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், சரிங்களா? அதாவது மாற்றுத்திறனாளி அவங்களுக்கான போஸ்ட், சரிங்களா? எந்தெந்த போஸ்ட் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம், அதாவது எலிஜிபிள், எந்தெந்த போஸ்ட்டுக்கு அவங்க நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்லேயே கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமானவங்களாம் பார்க்க போகிறோம். மொத்தம் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 654 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், முக்கியமான தேதியை பார்த்துருவோம். 26 ஜூலை 2024 பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரிங்களா? அப்போயே நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 24 ஆகஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 3 நாள் டைம் தராங்க. நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனில் வந்து. ஓகேங்களா? அப்புறம் டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாம் அதையுமே சொல்லியிருந்தாங்க. பேப்பர் 1 பாருங்கள், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து பேப்பர் 1ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம் டேட் வந்து 26 அக்டோபரு. சரி, டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 டு ஆஃப்டர்நூன் 12:30, சரிங்களா? 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேப்பர் 2 உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து நடக்கும். அதுக்கான எக்ஸாம் டேட்டுமே 14 அக்டோபர்லேருந்து 23 அக்டோபர் வரைக்கும் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க, இந்த 2 டேட் தவிர, சரிங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எந்த குவாலிஃபிகேஷனோ உங்களுக்கான சப்ஜெக்ட் பேப்பரை வந்து சப்ஜெக்ட் கோடை பார்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்கணும், சரிங்களா? இதான் பேப்பர் 2க்கான எக்ஸாம் டேட்டு, டைமிங். ஓகேங்களா? அதுக்கு பிறகு நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கான முக்கியமானவர்களை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ், அதாவது மாற்றுத்திறனாளி அவர்கள். ஓகேங்களா? அவங்களுக்கான முக்கியமான விவரங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்னென்ன போஸ்டிங் வந்து நாட் அப்ளிகேபிள், இப்போ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு எங்கெங்கெல்லாம் உங்கள் கேட்டகரிக்கு வந்து என்ஏ அப்படிங்கிறது பாருங்க. இந்த மாதிரி என்ஏ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நாட் அப்ளிகேபிள்னு அர்த்தம். நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது, நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த கேட்டகரி தான். இப்போ நீங்கள் வந்து பாருங்க, மொத்தம் இந்த 17 கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள், நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதாவது சீரியல் நம்பர் 1 அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து நீங்கள் முக்கியமாக இந்த போஸ்ட் கோடை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்த நேம் ஆஃப் த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு நேம் ஆஃப் த போஸ்ட் கேட்டகரிக்கும் இந்த போஸ்ட் கோடை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த போஸ்ட் கோடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போஸ்ட் கோடுக்கெலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் கெமிஸ்ட், அப்புறம் ஜூனியர் கெமிஸ்ட்னு சொல்லிட்டு மொத்தம் 17 கேட்டகரி எக்ஸிக்யூட்டிவ் ஜியாலஜிஸ்ட் வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, நாட் அப்ளிகேபிள், சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துக்குங்க. அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன டிபார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் சொல்லிட்டு தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன டிபார்ட்மெண்ட்டு, முக்கியமாக என்ன போஸ்ட் கோடு, இந்த போஸ்ட் கோட் நல்லா பார்த்துக்குங்க. இந்தந்த போஸ்ட் கோட்லாம் நீங்கள் இதை வந்துச்சிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் என்னன்னா நாட் அப்ளிகேபிள்னு அர்த்தம், நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்போ நம்ம எதெல்லாம் சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிற விஷயம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளி அவர்கள். ஓகேங்களா? அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அப்ளிகேபிள் இந்த போஸ்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த போஸ்ட் பாருங்கள், சீரியல் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும், அதாவது மொத்தம் 20 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுலேயுமே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் பாருங்கள், நல்லா பாருங்கள். சூட்டபிள் கேட்டகரி ஆஃப் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ், சரிங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்க அந்த கேட்டகரி தான் எல்வி, ஹெச்ஹெச், எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி. இப்போது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னா 1678 இந்த போஸ்ட் கொடுக்கு இவங்க சொல்லியிருக்க இந்த டிசேபிலிட்டி கேட்டகரிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், அவங்க மட்டும் தான் சூட்டபிள். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒரு கேட்டகரி. அதே போல் சீரியல் நம்பர் 2 ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட், பிளானிங் அசிஸ்டன்ட் 2108 போஸ்ட் கோட். இதுக்கு எல்வி, ஹெச்ஹெச், எல்டி, ஓஏ, ஓஎல், ஏசி, எல்சி, டிஎஃப் இந்த டிசேபிலிட்டி கேட்டகரி உள்ளவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே போல்
நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும் இங்கே வந்து என்ன இந்த கேட்டகரி டிசேபிலிட்டி கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக பார்த்துக்குங்க. அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க, தகுதி ஆவீங்க. புரிஞ்சுங்களா? முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அந்த டிசேபிலிட்டி கேட்டகரி. சரிங்களா? இது கேட்டகரி, அதாவது உங்களுக்கு 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. இது கேட்டகரி 1ல் இந்த மாதிரி மொத்தம் 20 போஸ்ட் கேட்டகரி இருக்குது. இந்த 20 போஸ்ட் கேட்டகரிக்கும் இங்கே போஸ்ட் கோடு இருக்குது. சரிங்களா? அந்த போஸ்ட் கோடு பார்த்துக்குங்க. அதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த டிசேபிலிட்டி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த டிசேபிலிட்டி கேட்டகரி வந்து நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் வந்து அந்த அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா, உங்களுக்கு வேக்கன்சி இருக்கா அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் தரவா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் போடுற எஃபோர்ட், உங்கள் உழைப்பு வந்து வீணாகாது. புரிஞ்சுங்களா? ஸோ இதில் வந்து டிசேபிலிட்டி கேட்டகரியில் இது ஒரு கேட்டகரி. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் இன்னொரு கேட்டகரி சொல்ல போகிறேன். இது இன்னொரு கேட்டகரி, இது செகண்ட் கேட்டகரி. சரிங்களா? செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிசேபிலிட்டி இருந்தாலும் சரி. சரிங்களா? இங்கே வந்து சூட்டபிள், அதாவது எலிஜிபிள் ஃபார் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ். நல்லா புரிஞ்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்வி, ஹெச்ஹெச், ஓஏ, ஓஎல், எல்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் வந்து எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி, இந்த போஸ்ட், அதாவது 21லேருந்து 36 வரைக்கும் மொத்தம் 16 போஸ்ட் கேட்டகரி. இதுக்கு இந்த போஸ்ட் கோடு பார்த்துக்குங்க. 1856 அசிஸ்டன்ட் லைப்ரரியன், கெமிஸ்ட் 3370, லைப்ரரி கிரேட் 1 3347. ஒவ்வொரு போஸ்ட் கூட தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த போஸ்ட் கோட்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் வந்து எந்த டிசேபிலிட்டி கேட்டகரியில் வந்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி இருந்தால், சரிங்களா, கல்வி தகுதி, ப்ரெஃபரன்ஸ், முன்னுரிமை இதெல்லாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள், இங்கே எல்வி, ஹெச்ஹெச், ஹெச்ஐ, எல்டி, ஓஏ, ஓஎல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான அப்ரிவேஷன்ஸும் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்வினா லோ விஷன், சரிங்களா, பார்வை குறைபாடு உள்ளவர்கள். விஐனா விஷுவலி இம்பேர்ட், அதாவது அந்த பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஹெச்ஹெச்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், காது குறைபாடு உள்ளவர்கள். ஹெச்ஐனா ஹியரிங் இம்பேர்ட். சரிங்களா? அதே போல் எல்டினா என்ன, லோகோமோட்டார் டிசேபிலிட்டி. அதே போல் ஓஏனா 1 ஆர்ம், ஓஎல்னா 1 லெக். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த கேட்டகரி வரீங்கன்றத கரெக்டாக வந்து இந்த அப்ரிவேஷன்ஸில் செக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிங்களா? இது இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு உள்ள கேட்டகரி. ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க, டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ். இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா எல்லா டிசேபிலிட்டி கேட்டகரிஸும் எலிஜிபிள். சரிங்களா? இது வந்து செகண்ட் கேட்டகரி. ஓகேங்களா? நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லாதது, நாட் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கொடுக்கு, இந்த போஸ்ட் கொடுக்கு. நல்லா நோட் பண்ணிக்கங்க. தெளிவாக அந்த போஸ்ட் கோடு மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். போஸ்ட் கோடு கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த போஸ்ட் கோடுக்கு நீங்கள் கரெக்டாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கீங்களா, அதை தெளிவாக செக் பண்ணிவிட்டு உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரிக்கு உங்களுக்கு வேக்கன்சி இருக்கா. ஏன்னா கம்யூனிட்டி கேட்டகரியிலே ஜென்ரல் இருக்குது, பர்சன்ஸ் வித் தமிழ் மீடியம் இருக்குது, அப்புறம் உமன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால அதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியாவை கொடுக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.